என்ன செய்ய போகிறாங்க, அதை பற்றி என்ன நடந்துகிட்ருக்கு, இப்போது நேற்று என்ன முடிவடைந்திருக்கிறது? இதுவரைக்கும் அவர்கள் 900க்கும் மேற்பட்ட சைட்டை வந்து அட்டாக் செய்திருக்கிறார்கள், ஜெயிச்சிருக்கிறாங்க. இப்போது இஸ்ரேல் அமெரிக்க படை 50,000க்கும் மேற்பட்ட சோல்ஜர்ஸ் வந்து இஸ்ரேலுக்குள்ளே ஈரான் உள்ளே போகிறதுக்கு தயாராக இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, 2 போர்க்கப்பல்கள், ஆப்ரஹாம் லிங்கன் என்று சொல்லக்கூடிய போர்க்கப்பல்கள் வந்து தயாராக இருக்கின்றன. இவர்களுடைய சப்போர்ட்டுக்கு ஃப்ரான்ஸ் வந்திருக்கிறது மற்றும் பல நேட்டோ கண்ட்ரிஸ் வந்து அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக இருக்குது, இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் முட்டாள்தனமாக ஈரான் நாடு நிறைய யுஏஇ போன்ற வர்த்தக அமைப்புகள் எல்லாம், வர்த்தக பில்டிங்ஸ், அந்த பில்டிங் எல்லாம் வந்து அவங்க வான்வழி தாக்குதல் ட்ரோனை அனுப்பி ஈரான் தாக்கியிருக்காரு. அதனால் வந்து மொத்த கல்ஃப் கண்ட்ரீஸும் வந்து அமெரிக்காவுக்கு சப்போர்ட் ஆகிடுச்சு. இது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு நடவடிக்கை. ஈரான் கொஞ்சம் அதை யோசனை செய்து அவர்கள் பதில் தாக்குதல் நடத்தியிருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு கோரிக்கை. அதற்கு பதிலாக அவர்கள் தன்னிச்சையாக யாரையுமே கேட்காமல் ஈரான் நாடு அனைவரையுமே அடித்து ட்ரோன் மூலமாக அடித்தார்கள். இப்போ ஒன்று நீங்கள் ஒப்புத்துக்கொள்ள வேண்டாம், அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய படை கெப்பாசிட்டி, டெக்னாலஜி, ப்ரெசிஷன் பாம்பிங், இந்த கெப்பாசிட்டி வந்து இவர்களுக்கு கிடையாது, ஈரானுக்கு கிடையாது. அதனால் வந்து வெறும் இப்போ இருக்கக்கூடிய நிலவரம் எல்லா ஒரு கமாண்டர்ஸ், டாப் லீடர்ஸ் எல்லாரையும் அழித்து விட்டார்கள். அமெரிக்கர்கள் ஈரானில் உள்ளே புகுந்து ப்ரெசிஷன் பாம்பிங் மூலமாக தலைமையை, ஈரானுடைய மொத்த பார்லிமெண்ட் எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. ஓகேவா? இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இருக்க முடியும் என்று கேட்டீர்கள் அல்லவா? இப்போது அவங்க பாலஸ்தீனில் வந்து ஒரு கடந்த வருடம் என்ன செய்தார்கள்? இஸ்ரேல் வந்து இந்த மாதிரி வான்வழி தாக்குதலை நிறைவேற்றிய பிறகு காலாட்படையை அனுப்பி அவர்கள் உள்ளே இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ்லாம் பிடிப்பாங்க, கைப்பற்றுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய பொருளாதார நிலைமை என்னவாக போகுது? இப்போ அமெரிக்காவுக்கும் இப்போ ஈரானுக்கும் உள்ள போர் நடக்குது இல்லைங்களா? இப்போ பொருளாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும்? இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, ஈரானுடைய நாட்டு வந்து ஒரு முக்கியமான ஒரு நாடு. எதற்காக அப்படி சொல்கிறோம்னா, வளைகுடா நாடுகளிலேயே அதிக கனிம வளம், நிறைய மினரல்ஸ், நம்ம இது எல்லாமே வந்து ஈரானுக்கு தேவையான வந்து அனைத்து உலகத்துக்கு தேவையான மினரல்ஸை வந்து அவங்க சப்ளை பண்ணுறாங்க. மேலும் ஆயில் உங்களுக்கு தெரியும், உலகம் பூராவுமே இருக்கக்கூடிய ஆயிலில் கிட்டத்தட்ட ஒரு 10-20% வந்து ஈரான் நாட்டிலேருந்து தயாரித்து வருகின்றது, ஆயில் ரிஃபைனரிஸ் மூலமாக வருகிறது. இப்படி இருக்கக்கூடிய நாட்டை வந்து நம்ம பிடிக்கிறதுனால இவர்கள் வந்து அமெரிக்கா பிடிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னும் 2 வாரத்தில் ஃபுல்லாக கேப்சர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரிந்த ஒருத்தரை அங்கே நியமனம் செய்துவிட்டு அந்த இடத்துல ரீபில்ட் பண்ணுவாங்க. இதுதான் அவங்க ஸ்ட்ராட்டஜி, எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆனால் இதோடைய பேக்லாஷ், இதோடைய விளைவு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக எக்கனாமிக்லி நம்ம உலக நாடுகள் வர்த்தகத்தில் பின்தங்கி போயிடும். ஏன்னா ஹார்மோஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வழித்தளத்தில், கெனால் வழியாக தான் கப்பல்கள், சரக்கு கப்பல்கள் போகின்றன. அந்த இடத்த வந்து ஈரான் வந்து பிளாக் பண்ணியிருக்கான். இதை வந்து இதனால் நம்ம சப்ளை செயின் என்று சொல்லக்கூடிய வர்த்தகம் நிறைய பாதிப்பு ஏற்படும். குறிப்பாக அமெரிக்காவுக்கு என்ன